நான் படித்த ஸ்கூலில் நிறைய வக்கீல், டாக்டர், இன்ஜினியர், பிஸ்னஸ்மேன் அந்த மாதிரி நிறைய வசதியானவங்க படித்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் ஒரு சாதாரண கூலிக்காரவங்க. அந்த என் கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கேண்டீனில் போய் சாப்பிடுவாங்க, விதவிதமாக சாப்பிடுவாங்க. ஆனால் நான் மட்டும் எங்கள் அம்மா கொடுத்து விட்ற டிஃபன் பாக்ஸில் உள்ளது மட்டும்தான் சாப்பிடணும். அப்புறம் ஸ்கூலில் ஏதாவது பிக்னிக் கூட்டிகிட்டு போனாங்கன்னா எல்லா பிள்ளைகளும் போவாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வேண்டாண்டா நீ போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஆனுவல் டே அப்போ எல்லோரும் நீட்டாக கோட் ஷூட் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவாங்க. எங்கள் அப்பா மட்டும் சாதாரணமாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வருவார். ஒரு கட்டத்தில் எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. வெறுத்து போய் எங்கள் அப்பாட்ட நான் கேட்டேன், ஏன்பா எல்லாரோட அப்பா அம்மாவங்களாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன்பா இப்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்கவே எங்கள் அப்பா என்னையவே பார்த்துட்டு கண்ணு நிறைய கண்ணீர் அப்படியே தழும்பி நிற்கிது. எங்கள் அப்பா அழலை, அப்படியே நிறைய கண்ணீரோடு நிற்கிறாரு. அந்த விஷயத்தை எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. வீட்டில் வந்து எங்கள் அம்மா என்னை கண்டித்து என்கிட்ட சொன்னாங்க, நீ எப்படி இந்த விஷயத்தை அப்பாட்ட கேட்கலாம்? அப்பா ஒரு நாளாவது லீவ் எடுத்திருக்காரா? மழைன்னு சொல்லி வீட்டில் இருந்திருக்காரா? வெயிலுன்னு வீட்டில் இருந்திருக்காரா? ஒரு காய்ச்சலுன்னு வீட்டில் இருந்திருக்காரா? அவரோட சொத்தே நீ தான். அவர் உனக்காக உழைச்சாரு, அவரால் அவ்வளோதான் முடியும். நீ இந்த விஷயத்தை எப்படி நீ அப்பாட்ட கேட்கலான்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப என்னை கண்டித்தாங்க. இந்த தப்பை தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா எங்கள் அப்பா இந்த உலகத்திலே பெஸ்ட் அப்பா, சூப்பர் அப்பா.